நிலநடுக்கத்தின் உண்மையான மூல காரணம். நிலநடுக்கம் முழுமையாக பிளேட் நகர்வால் மட்டும் ஏற்படுவதில்லை. நிலநடுக்கம் திரவ மூலக்கூறுகள் வெப்பத்தால் வாயு மூலக்கூறுகளாக மாறுவதால் ஏற்படுகிறது. அந்த வெப்பம் எரிமலை மாக்மா, பூமியின் மையம் போன்றவை. பூமியின் அடியில் இருந்து எழும் வாயு மூலக்கூறுகள் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன. 48% மாக்மா, லாவா போன்றவை, ஆக்சிஜன் போன்றவை அடங்கியவை. இந்த மாதிரியான மூலக்கூறுகள் மிகுந்த வெப்ப அழுத்தத்தால் வாயு மூலக்கூறுகளாக மாறி பூமியின் அடியில் இருந்து எழுவதால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. எரிமலை மாக்மா, பூமியின் மையம் மற்றும் இதர வெப்பத்தின் உண்மையான மூல காரணம். பூமி பல்வேறு தனிமங்கள், உலோகங்கள் மற்றும் பல்வேறு மூலக்கூறுகளால் ஆனது. உலகம் தொடர்ந்து சுழலுவதால் பூமியின் காந்தப்புலம் உருவாகிறது. அது வெப்பத்தை உருவாக்குகிறது. உதாரணமாக, நாம் செம்பு கம்பியை பல நூற்றாண்டுகள் சுழற்றினால் முதலில் கம்பி வெப்பம் பெறும், பிறகு இரண்டாவது கம்பி தீப்பிடிக்கும், மூன்றாவது கம்பி உருகும். அதுபோல் பூமியும் எரிமலை மாக்மா, பூமி மையம் போன்றவற்றில் உருகுகிறது. இப்போது பூமி உருகும் நிலையில் உள்ளது. மிகுந்த வெப்பத்தால் திடமான தனிமங்கள் மற்றும் மூலக்கூறுகள் திரவ மூலக்கூறுகளாக மாறுகின்றன. அந்த திரவ மூலக்கூறுகள் மீண்டும் அதிக வெப்பத்தால் வாயு மூலக்கூறுகளாக மாறி நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. பூமி உருகுவது புதிய தீவுகள், மலைத்தொடர்கள் போன்றவற்றை உருவாக்க வழிவகுக்கிறது. தண்ணீர் மற்றும் காற்று, ஆக்சிஜன் ஆகியவை நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.